ஷேகுமார்களிடம் பையத் எடுப்பது மற்றும் அவர்களை பின்தொடர்வது ஷரியத்தில் ஆதாரம் உண்டா? நபி அவர்களே, உங்களிடம் பையத்து வாங்கினாங்களே, அவங்க உண்மையிலே அல்லாஹ்விடம் தான் பையத்து பெற்றார்கள். அப்ப பையத்து முறைங்கிறது ஷரியத்தில் இருக்குது. ஷேகுமார்களிடத்துல பையத்து செய்யலாம்ன்றது கேள்வி. இவர் கேட்ட கேள்விக்கும் பதிலுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லைன்றதை நம்ம இலகுவா கண்டுபிடிச்சிடலாம். ரசூலுல்லாஹ் கிட்ட யாரு பையத்து செய்யறாங்களோ அவங்க அல்லாஹ்விடத்துல பையத்து செய்தவர்கள் என்று அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லி இருக்கிறான். அப்ப இஸ்லாத்துல பையத்து இருக்குது, போற போக்குல அடிச்சு விடுறதை நம்ம பார்க்கிறோம். இந்த கேள்விக்கு நம்ம ஆலிமுசா ஒரு அழகான குர்ஆன் வசனம் ஹதீஸ் எல்லாம் வச்சு ஒரு விளக்கத்தை கொடுக்கறாங்க. வெளிப்படையா நம்ம பார்க்கும்போது அப்பா என்னமா ஒரு பதில், இப்படி ஒரு விளக்கத்தை யாராவது கொடுக்க முடியுமா? குர்ஆன் வசனம் ஹதீஸ் எல்லாம் வச்சு விளக்கம் கொடுத்திருக்காங்களே அப்படின்னு தோணும். ஆனா அதுல லைட்டா கொஞ்சமா நம்ம சிந்திச்சு பார்த்தாலும் போதும், கேட்ட கேள்விக்கு துளியளவும் சம்பந்தம் இல்லாத ஒரு பதிலை தான் கொடுத்திருக்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமையகத்தின் சார்பிலே வாரந்தோறும் மீசான் என்ற அகீதா தொடரின் கீழாக இஸ்லாமிய கொள்கை தொடர்பான சில முக்கியமான தகவல்களை நாம் தெரிந்து கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினத்தில் பைஅத் பற்றிய சில முக்கியமான விஷயங்களைத்தான் நாம் பார்க்கவிருக்கிறோம். ஏனென்று சொன்னால், இன்று பைஅத் என்ற பெயரால் எத்தனையோ சாமானிய இஸ்லாமியர்கள் ஆலிம்களால், போலி ஷெய்க்மார்களால் மடைமாற்றம் செய்யப்பட்டு இஸ்லாத்தை விட்டு அவர்களை வெளியேற்றக்கூடிய ஒரு அவல நிலைகளை எல்லாம் நம்மால் பார்க்க முடிகிறது. அப்போ அந்த பையத் தொடர்பான சில முக்கியமான தகவல்களை நாம் தெரிந்து கொள்ளும் போதுதான் இது போன்ற மோசமான காரியங்களை விட்டும் ஒரு விழிப்புணர்வு நமக்கு கிடைக்கும் என்ற அடிப்படையில் தான் இன்றைய தினத்திலே பைஅத் தொடர்பான சில தகவல்களை நாம் தெரிந்து கொள்ளவிருக்கிறோம். முதல்ல இந்த வீடியோவை நீங்க பாருங்க. ஷேகுமார்களிடம் பையத் எடுப்பது மற்றும் அவர்களை பின்தொடர்வது ஷரியத்தில் ஆதாரம் உண்டா? பைஅத் பெறுகிற முறை என்பது மற்ற மார்க்கத்தில் இருக்குதா அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இருக்குது. சொல்ல 10 சொல்லாலையும் பார்க்கலாம். சஹாபா பெருமக்கள்லாம் பையத்து பெற்றாங்கல்ல. அல்லாஹ் தஆலா அந்த நிகழ்வு கூட சொல்லி காட்டுறான். இன்னல்லதீன யுபாயிஊனக இன்னமா யுபாயிஊனல்லாஹ். நபி அவர்களே, உங்களிடம் பையத்து வாங்கினாங்களே, அவங்க உண்மையிலே அல்லாஹ்விடம் தான் பையத்து பெற்றார்கள். அப்ப பையத்து முறைங்கிறது ஷரியத்தில் இருக்குது. இது அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லி காட்டுறான். அதே போல சஹாபா பெருமக்களும் பையத்து வாங்கியிருக்கிறாங்க. புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கு. பாயஅத்துன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜரீர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட பையத்து வாங்கினேன். அலா இக்மாமிஸ் ஸலாத்தி, தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்று, வன் நுஸ்ஹி லிகுல்லி முஸ்லிமீன், எல்லா முஸ்லிம்களுக்கும் நஸீஹத் செய்யணும் என்று நான் பையத்து வாங்கி கொண்டேன். இது புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கு. சஹாபி தான் பையத்து வாங்குறாங்க. அதனால மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒன்றுதான் பையத்து முறைங்கிறத இந்த குர்ஆனை வச்சும் ஹதீஸை வச்சும் நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த காணொலியில ஒரு சகோதரர் ஒரு கேள்வியை கேட்குறாங்க. என்ன கேள்வி அப்படின்னா, இஸ்லாமிய மார்க்கத்தில் ஷேக்மார்களிடத்துல பைஅத் செய்வது கூடுமா? இது இஸ்லாத்தில் இருக்குதா? அப்படி பைஅத் செய்தால் அவங்க என்ன சொன்னாலும் அதுக்கு அப்படியே கட்டுப்பட்டு நடக்கணுமா என்பது கேள்வி. இந்த கேள்விக்கு நம்ம ஆலிமுசா ஒரு அழகான குர்ஆன் வசனம் ஹதீஸ் எல்லாம் வச்சு ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க. வெளிப்படையாக நம்ம பார்க்கும்போது அப்பா என்னமா ஒரு பதில், இப்படி ஒரு விளக்கத்தை யாராவது கொடுக்க முடியுமா? குர்ஆன் வசனம் ஹதீஸையெல்லாம் வச்சு விளக்கம் கொடுத்துருக்குறாங்களே அப்படின்னு தோணும். ஆனால் அதில் லைட்டாக கொஞ்சமாக நம்ம சிந்திச்சு பார்த்தாலும் போதும், இவர் கேட்ட கேள்விக்கும் நம்ம ஆலிமுசா சொன்ன பதிலுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லைன்றதை நம்ம இலகுவாக கண்டுபிடிச்சிடலாம். அந்த அளவுக்கு கேட்ட கேள்விக்கு துளியளவும் சம்பந்தம் இல்லாத ஒரு பதிலைத்தான் நம்ம ஆலிமுசா இந்த இடத்துல கொடுத்துருக்குறாங்க. சரி, என்ன கேள்வி கேட்டாங்க? ஷேக்மார்களிடத்துல பையத்து செய்யலாமன்றது கேள்வி. இஸ்லாத்துல பையத்து இருக்கா இல்லையான்றது கேள்வியா? ஷேக்மார்களிடத்துல பையத்து செய்யலாமான்றது கேள்வி. ஆனா இவங்க சொன்ன பதில் இஸ்லாத்துல பையத்து இருக்குது, அதுக்கு 2 குர்ஆன் வசனத்தை சொல்லிட்டு இஸ்லாத்துல பையத்து இருக்கு, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு போயிட்டாங்க. இஸ்லாத்துல பையத்து இருக்குதா இல்லையான்றது இங்க கேள்வி இல்லை. இப்ப இருக்கக்கூடிய ஷேக்மார்களிடத்துல பையத்து எடுக்கலாமா, அவங்க என்ன சொன்னாலும் அது கட்டுப்பட்டு நடக்கலாமா என்பதுதான் அவர் கேள்வியாக கேட்டிருக்கிறார். அவங்களுடைய கேள்விக்கும் இவங்களுடைய பதிலுக்கும் துளியளவும் சம்பந்தம் இல்லை என்பதை சில ஆதாரங்களை வைத்து நம்மளால புரிஞ்சிக்க முடியும். இதுக்கு என்ன வசனத்தை இவங்க ஆதாரமா காட்டுனாங்க என்பதை நம்ம ஆழமா பார்த்தாலே அதற்கான பதில் நமக்கு கிடைச்சிரும். 48வது அத்தியாயம் 10வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், இன்னல்லதீன யுபாயிஊனக இன்னமா யுபாயிஊனல்லாஹ். நபியே, உங்களிடத்தில் யார் உடன்படிக்கை செய்தார்களோ, பையத்து செய்தார்களோ, யார் உறுதிமொழி எடுத்தார்களோ அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பையத்து செய்தவர்களை போன்றவர்கள். அவங்க அல்லாஹ்விடத்துல பையத்து செஞ்சாங்க அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல இந்த வசனத்துல சொல்லி காட்டுறான். ரசூலுல்லாஹ் கிட்ட யாரு பையத்து செய்றாங்களோ அவங்க அல்லாஹ்விடத்துல பையத்து செய்தவர்கள் என்று அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லி இருக்கிறான்.
அப்ப இஸ்லாத்துல பையத்து இருக்குது அப்படின்னு இந்த வசனத்தை ஆதாரமா காட்டி போற போக்குல அடிச்சு விடுறத நம்ம பார்க்கிறோம். முதல்ல இந்த வசனம் எதுக்காக அருளப்பட்டுச்சு, இந்த வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்ல வரான் அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த வசனம் அருளப்பட்டதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு ஆயிரக்கணக்கான சஹாபாக்களோடு மக்காவிலே உம்ரா செய்வதற்காக போறாங்க. மதீனாவிலிருந்து மக்காவுக்கு ஆயிரக்கணக்கான சஹாபாக்களோடு உம்ரா செய்வதற்காக போறாங்க. போகக்கூடிய நேரத்தில் இவங்க உம்ரா செய்ய விடாம ஒரு இடத்துல தடுத்து விடப்படுறாங்க. உடனே அல்லாஹுடைய தூதர் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து அவங்க மூலியமாக ஒரு தூது செய்தியை மக்கத்து காஃபிர்களுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. நாங்கள் போர் செய்யறதுக்கெல்லாம் வரல, சண்டை போடுறதுக்கெல்லாம் நாங்கள் வரல, வேற எந்த நோக்கத்துக்கும் நாங்கள் வரல. நாங்கள் வந்ததற்கான ஒரே ஒரு நோக்கம் உம்ரா செய்வதற்காக, இறைவனுடைய ஆலயத்தில் வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றுவதற்காகத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம், உம்ரா செய்யறதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம் என்ற இந்த செய்தியை மக்காவில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு, அந்த காஃபிர்களுக்கு எடுத்து சொல்வதற்காக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து அவங்க மூலியமா தூது செய்தியை அனுப்பி வைக்கிறாங்க. உஸ்மான் ரதி அவர்களும் அந்த மக்கத்து காஃபிரிடத்துல போறாங்க. திரும்ப வருவதற்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, தாமதம் ஆயிடுச்சு. இப்படி தாமதம் ஆகுறதுனால மக்களுக்கு மத்தியில் என்ன பேச்சு ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா, உஸ்மான் அவர்களை கொன்று விட்டார்கள் போல, அதனால தான் இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, அவங்க கொல்லப்பட்டு விட்டாங்களே என்ற ஒரு செய்தி மக்களுக்கு மத்தியில் வதந்தியாக ரொம்ப வேகமாக பரவிக்கிட்டு இருக்கு. இது அல்லாஹுடைய தூதரின் காதுகளை அடையும் பொழுது ரசூல்லா பயங்கரமாக கோவப்படுறாங்க. எப்படி ஒரு தூதுவரை அவங்களால கொல்ல முடியும், அவங்க எப்படி இப்படி ஒரு காரியத்தை செய்யலாம்? உடனே அல்லாஹுடைய தூதர் கோபமுற்று அவங்களுக்கு எதிராக போர் செய்ய வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு ரசூல்லா வராங்க. அந்த நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய சஹாபாக்களிடத்துல ஒரு பையத்து வாங்குறாங்க. நம்ம போர் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் நிச்சயமாக அதில் பின்வாங்கக்கூடாது, உங்களுடைய உயிரை பார்த்து நீங்கள் பயப்படக்கூடாது, உயிர் போயிடும் நீங்கள் பயப்படக்கூடாது, தைரியமாக என் கூட இருந்து நீங்கள் போர் செய்யணும், இறைவனுடைய பாதையில் நீங்கள் சண்டையிடுவதற்கு, உயிரை இழப்பதற்கு தயாராக இருக்கணும் என்று அல்லாஹுடைய தூதர் சஹாபாக்களிடத்துல பையத்து வாங்குறாங்க. அந்த இடத்தில் சஹாபாக்கள் எதையுமே யோசிக்காம நிச்சயமாக என்ன ஆனாலும் உங்களோடு இருப்போம் என்று அல்லாஹுடைய தூதர் இடத்துல பையத்து செஞ்சாங்கல்ல, இது வரலாறுகள்ல பையத்துர் ரிதுவான், இறைவனுடைய திரு பொருத்தத்தை பெற்ற ஒரு பையத் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. அப்போ இந்த பையத்தை தான் அல்லாஹ் குர்ஆன்ல அந்த வசனத்துல சொல்லி காட்டுறான். இன்னல்லதீன யுபாயிஉனக, உங்களிடத்துல யார் பையத் செய்தார்களோ, எதுக்கு எப்போ? இந்த உம்ரா செய்யும் போது உஸ்மான் அவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்ற வதந்தி பரவிய போது நாங்கள் பின்வாங்க மாட்டோம், உங்களோடு இருந்து போர் செய்வோம் என்று யார் பையத் செய்தார்களோ, இன்னமா யுபாயிஉனல்லாஹ், அவர்களெல்லாம் அல்லாஹ்விடத்திலே பையத் செய்தவர்கள் அப்படின்னா அல்லாஹ் இந்த வசனத்துல தெளிவுபடுத்துறான். அது இன்னும் ஒரு சில வசனங்கள் பிறகு நம்ம பார்த்தாலே தெளிவான ஆதாரங்கள் நமக்கு கிடைச்சிருது. அதே அத்தியாயத்தில் அடுத்து ஒரு 7-8 வசனங்களுக்கு பிறகு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், லக்கது ரதியல்லாஹு அனில் முஃமினீன், முஃமின்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான், அந்த முஃமின்களுக்கு இறைவன் தன்னுடைய திரு பொருத்தத்தை வழங்கிவிட்டான். எப்பேற்பட்டவர்கள்? இது யுபாயிஉனக தஹ்த ஷஜரா, அந்த மரத்திற்கு கீழ் உங்களிடத்துல உடன்படிக்கை செய்தார்களே அந்த முஃமின்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான் என்று அடுத்த வசனங்கள்ல அல்லாஹ் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த வசனங்கள் எதை குறிக்கிறது என்றால், ரசூல்லா உம்ராவுக்காக போகும்போது, உம்ராவுக்கு அவங்க அனுமதிக்கப்படாம தடுத்து விடப்படும் போது, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தூது செய்தியை கொண்டு அனுப்பி வைக்கும் போது அவங்க கொல்லப்பட்டதாக வதந்தி பரவியது, அவங்களுக்கு எதிராக போர் செய்யணும்ன்ற ஒரு திட்டத்துக்கு ரசூல்லா வந்தாங்க. அப்போ அந்த சஹாபாக்கள் எங்களுடைய உயிரை கொடுப்பதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று பையத் செஞ்சாங்கல்ல, அந்த பையத்தை தான் அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலம் நமக்கு சிறப்பித்து சொல்லி காட்டுறான். யாரெல்லாம் அந்த இடத்துல உங்ககிட்ட பையத்து செஞ்சாங்களோ இன்னமா யுபாயிஉனல்லாஹ், அவர்களெல்லாம் அல்லாஹ்விடத்தில் பையத் செய்தவர்கள் என்று இந்த வசனங்களில் அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுறதை நம்ம பார்க்கிறோம். இதை ஆதாரமாக வைத்துக்கொண்டு ஷேக்மார்களிடத்தில் பையத்து வாங்கலாம், ஷேக்மார்களிடத்தில் பையத்து வாங்குவது இஸ்லாத்தின் அடிப்படையில் கூடும் அப்படின்னு பொய்யான ஃபத்வாக்களை மக்களுக்கு மத்தியில் அள்ளி வீசுவதை நம்மளால பார்க்க முடியுது. முதல்ல இந்த வசனத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை நாம் ஆழமாக கவனிச்சாலே
இன்று இருக்கக்கூடிய ஷெய்க்மார்களிடத்தில் பையத் வாங்குவதை பற்றி இந்த வசனம் பேசவே இல்லை என்பது நமக்கு தெள்ள தெளிவாக தெரிஞ்சிடும். அல்லாஹ் என்ன சொல்றான்? இன்னல்லதீன யுபாயி ஊனக, நபியே உங்களிடத்தில், யுபாயி ஊனக, நபியே உங்களிடத்தில் பையத் செய்தவர்கள், இன்னமா யுபாயி ஊனல்லாம், உங்களிடத்துல யார் பையத்து செஞ்சாங்களோ அவங்க அல்லாஹ்விடத்தில் பையத் செய்தவர்களை போல் என்று ரசுல்லா கிட்ட பையத்து செஞ்சதைத்தான் அல்லாஹ் இந்த இடத்துல குறிப்பிட்டானே ஒழிய இன்று இருக்கக்கூடிய ஷெய்க்மார்களுக்கும் இந்த வசனத்துக்கும் துளி அளவும் சம்பந்தம் கிடையாது. இவங்க கிட்ட பையத்து செய்யலாம் அப்படின்றதுக்கு இந்த வசனம் எங்கேயுமே ஆதாரமாக அமையாது. இது அல்லாஹுடைய தூதரிடத்தில் பையத்து செய்ததைத்தான் குறிக்கிறது என்பதை அந்த வசனத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை ஆழமாக கவனிக்கும் போதும் அந்த வசனம் அருளப்பட்டதற்கான சபபு நுசுல், அதனுடைய காரணத்தை நாம் கவனிக்கும் போதும் தெள்ள தெளிவாக தெரிகிறது. இந்த வசனத்துக்கும் அதுக்கும் துளி அளவும் சம்பந்தம் கிடையாது. ஆனா இதை ஒரு ஆதாரமா காட்டி இன்று இருக்கக்கூடிய போலி ஆலிம்கள் ஷேக்மார்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, ரசுல்லா கிட்ட சஹாபாக்கள் பையத் எடுத்தாங்க, ரசுல்லா என்ன சொன்னாலும் அந்த சஹாபாக்கள் செய்வாங்க, அப்போ எங்களிடத்திலும் நீங்கள் பையத் எடுத்து நாங்கள் என்ன சொன்னாலும் நீங்கள் கேட்க வேண்டும் என்ற ஒரு பொய்யான பிம்பத்தை, ஒரு மோசமான பாரதூரமான காரியத்தை மக்களுக்கு மத்தியில் விதைப்பதை நாம் பார்க்கிறோம். முதல்ல பையத் தொடர்பான சில அடிப்படையான தகவல்களை நாம் தெரிந்து கொண்டாலே இது எவ்வளவு மோசமான காரியம் என்று நமக்கு புரிந்துவிடும். பையத்துனா என்ன? பையத் என்ற அந்த வார்த்தைக்கான தமிழ் பொருள் உறுதிமொழி எடுப்பது. இந்த உறுதிமொழி நம்ம எப்போது எடுக்கலாம் என்பதை நாம் பார்க்கும்போது, எனக்கு சொந்தமான ஒரு விஷயம் அல்லது நான் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், அதுக்கு நான் பையத் எடுப்பது மார்க் அடிப்படையில் கூடும். உதாரணத்துக்கு, ஒருவருக்கு சொந்தமான ஒரு கார் இருக்கு, ஒருத்தர் ஒரு காருக்கு சொந்தக்காரராக இருக்காரு, அந்த காரை நான் வாங்கணும்னு நினைக்கும் போது அவரிடத்துல போய் நான் ஒரு 2 லட்சம் ரூபா உங்களுக்கு தரேன், உங்கள் காரை என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு அவரிடத்துல நான் பேசுகிறேன். நீங்கள் என்கிட்ட அந்த காரை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நான் 2 லட்சம் ரூபா கொடுக்குறேன் என்று அவரிடத்துல உறுதிமொழி கொடுக்கிறது. நான் நிச்சயமாக காசு கொடுத்து உங்கள் காரை வாங்கிக்குவேன் அப்படின்னு உறுதிமொழி கொடுத்து அந்த இடத்துல பையத் எடுப்பது மார்க் அடிப்படையில் கூடும். ஏன்? அந்த காசுக்கு சொந்தக்காரன் நான், அந்த காருக்கு சொந்தக்காரர் அவர், 2 பேருமே அவங்களுக்குரிய ஒரு விஷயத்தில் பொருளில் தான் என்ன பண்றோம், பையத்து எடுக்கிறோம். இது மார்க் அடிப்படையில் கூடும். தனக்கு சொந்தமான, தான் உரிமையாளராக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில், தான் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தில் ஒருவர் பையத் எடுப்பாரையானால், ஒருவர் உறுதிமொழி எடுப்பாரையானால் அது மார்க் அடிப்படையில் தவறு கிடையாது. அதே நேரத்தில் தனக்கு சொந்தமில்லாத விஷயத்துல, தான் சம்பந்தப்படாத விஷயத்துல பையத்து எடுக்கலாமானா அது மார்க் அடிப்படையில் கூடாது. உதாரணத்துக்கு, எங்க வீட்டு பக்கத்துல ஒரு வீடு, காலி வீடு இருக்கு, அந்த வீட்டுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை, அந்த வீட்டுக்கு சொந்தக்காரனும் நான் கிடையாது. ஆனால் யாரோ ஒருத்தவங்க வராங்க, இந்த வீட்டில் நீங்கள் தங்கிக்கோங்க, மாதம் மாதம் காசு எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு ஒருத்தவங்க கிட்ட நான் சொல்கிறேன் அப்படின்னா இது மார்க் அடிப்படையில் தப்பு. அந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் நான் கிடையாதுல்ல, அந்த வீடு என்னுடைய உரிமை கீழே இல்லைல்ல, அப்போ எனக்கு சொந்தமாகாத, நான் உரிமை கொண்டாட முடியாத, எனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்துல பையத் செய்வது மார்க் அடிப்படையில் கூடாது. இதுதான் பையத் தொடர்பான அடிப்படையான விஷயம். இப்போ பையத் மக்களுக்கு மத்தியில் எப்படி இருக்கு? ஒரு ஷேக் இடத்துல ஒருத்தர் பையத் எடுத்துட்டாரு அப்படின்னா அந்த ஷேக் என்ன சொன்னாலும் அவர் செஞ்சாகணும். அவர் மார்க்கத்துக்கு முரணான கருத்தை செய்யணும் அப்படின்னு சொன்னாலுமே இதை அவர் செஞ்சாகணும். ஏன்னா இவர் தான் பையத் எடுத்துட்டார்ல. அப்படி ஒரு விஷயத்த மக்களுக்கு மத்தியில பதிய வச்சு மக்களை மடைமாற்றம் செய்து விட்டார்கள். நான் என்ன சொன்னாலும் நீ செஞ்சாகணும், நான் நில்லு நான் நிற்கணும், நான் உட்கார சொன்னா நீ உட்காரணும், நான் நடக்க சொன்னா நீ நடக்கணும், நான் ஓட சொன்னா நீ ஓடணும். அந்த ஷேக் மது அருந்துறாருன்னு வைங்க, இவங்க அதை எப்படி புரிஞ்சுக்கணும்? அவர் மதுவை தான் அருந்துவார், ஆனால் அவருடைய வாய்க்குள்ள தொண்டைக்குள்ள போகும்போது அது தேனாக மாறி போயிடும் அப்படின்னு நம்பணும். அப்படின்னு இவங்க நம்ப சொன்னாங்கன்னா நம்பி ஆகணும். இது அவர்கள் பையத்து செஞ்சிட்டாங்கல்ல. அதே மாதிரி ஒரு ஷேக் தொழுவாம தூங்கிட்டாரு அப்படின்னா அவர் தொழுகாமலாம் தூங்கலை, அவர் மக்காவிலே போய் தொழுதுட்டு வந்திருப்பாரு அப்படின்னு அந்த ஷேக் இடத்துல யாரு பையத்து செஞ்சாங்களோ அவங்க நம்பணும். இப்படி ஏராளமான மார்க்கத்துக்கு முரணான விஷயங்களை மக்களுக்கு மத்தியிலே இவர்கள் பிரச்சாரம் செய்து, இதுவெல்லாம் நீங்கள் நிச்சயமாக அப்படியே செய்தாக வேண்டும், நம்பியாக வேண்டும், ஏன்னா நீங்க பையத் செஞ்சிட்டீங்க, எங்களிடத்துல நீங்க உறுதிமொழி எடுத்துக்கொண்டீர்கள் என்று மக்களை ஏமாற்றக்கூடிய காரியங்களை எல்லாம் செய்து கொண்டு இருக்கிறார்கள்.
இது மார்க் அடிப்படையில் சரியா? இவங்க என்ன சொன்னாலும் அதை செஞ்சாகணும். மார்க்கம் தொடர்பாக இவங்க என்ன சொன்னாலும் அதை நம்பியாகணும். மார்க்கத்துக்கு முரணான வகையில் அந்த விஷயங்கள் அமைந்திருந்தாலும் இவங்க பையத் எடுத்ததுனால அதை செஞ்சாகணும்ன்ற இந்த நிர்பந்தம் என்பது மார்க் அடிப்படையில் சரியா என்றால் துளி அளவும் அது சரி கிடையாது. தனக்கு உரிமை இல்லாத ஒரு விஷயத்தில் பையத்து செய்யக்கூடாதுன்றதை பார்த்தோமா இல்லையா? இந்த மார்க்கம் என்பது யாருக்கு சொந்தமானது? இந்த ஷேக்மார்களுக்கு, இந்த ஆலிம்சாக்களுக்கு மார்க்கம் சொந்தமானதா? இந்த மார்க்கத்திற்கான உரிமையாளர் யார்? சொந்தக்காரன் யார்? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், லில்லாஹி தீனுல் ஹாலிஸ். இந்த தெளிவான மார்க்கம் அல்லாஹுக்கு மட்டும் சொந்தமானது. இந்த மார்க்கத்திற்கு சொந்தக்காரன் இறைவன். இறைவனிடத்தில் தான் இந்த மார்க்கம் தொடர்பான விஷயங்களில் பையத் செய்வதற்கான தகுதி இருக்கே ஒழிய இது போன்ற இமாம்களிடத்தில், ஷைக்மார்களிடத்தில் பையத்தை செய்யலாமா என்றால் நிச்சயமாக கூடாது. அவர்கள் இந்த மார்க்கத்திற்கான சொந்தக்காரர்கள் இல்லை, உரிமையாளர்கள் இல்லை. இந்த மார்க்கத்திற்கான ஒரே ஒரு சொந்தக்காரன் படைத்த ரப்புல் ஆலமீன் மட்டும்தான். அப்போ அல்லாஹ்விடத்துல தான், இறைவா நீ என்ன சொன்னாலும் நான் செய்வேன், சமிஅனா வஅதஅனா, நீ சொன்னதை செவியுற்று அப்படியே நான் கட்டுப்பட்டு நடப்பேன். மார்க்கம் தொடர்பாக நீ என்ன கட்டளை போட்டாலும் அல்லது நீ வேறு ஏதாவது விஷயத்தில் எனக்கு ஏவினாலும் என்னுடைய எஜமானனாக, என்னுடைய உரிமையாளராக நீ இருப்பதால் இறைவா நீ சொல்லக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் அப்படியே கட்டுப்பட்டு நடப்பேன் என்று அல்லாஹ்விடத்தில் பையத்து செய்யலாம், அல்லாஹ்விடத்தில் உறுதிமொழி எடுக்கலாம். ஆனால் இந்த ஷேக்மார்களிடத்தில் இது போன்ற பையத்து எடுக்கலாமானா நிச்சயமாக கூடாது. அவ்வாறு செய்வது அல்லாஹுடைய இடத்தில் இது போன்ற மனிதர்களை வைப்பதற்கு சமமாகிவிடும். அல்லாஹுக்கு கொடுக்க வேண்டிய அந்தஸ்தை, அல்லாஹ்வினுடைய ஆற்றலை சாதாரண மனிதர்களுக்கு நம்ம கொடுத்ததாக மாறிடும். இது எவ்வளோ பெரிய பாரதூரமான காரியம்! அல்லாஹுடைய ஆற்றலில், அல்லாஹுடைய அந்தஸ்தில் மனிதர்களுக்கு பங்கு இருக்கா? துளி அளவு கூட அல்லாஹ் அதுக்கு சம்மதிக்க மாட்டான். ஆனால் அது போன்ற ஒரு மோசமான காரியத்தை தான் பையத் என்ற பெயரால் இது போன்ற போலி ஆன்மீகவாதிகள் மக்களுக்கு மத்தியில் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் என்ன சொன்னாலும் செஞ்சாகணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தப்படுத்துறாங்கல்ல, இதுவே மார்க் அடிப்படையில் முதல்ல தப்புங்க. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல பையத் செய்த சஹாபாக்களிடத்துல கூட அல்லாஹுடைய தூதர் என்ன சொன்னாலும் செய்தாக வேண்டும் என்று நிர்பந்தம் படுத்தல. உங்களால் இயன்ற அளவுக்கு நீங்க செய்யணும் என்றுதான் ரசூல்லாவே சொன்னாங்க. அதை ஆதாரபூர்வமான நபிமொழிகள்ல நம்மளால பார்க்க முடியுது. சஹீஹுல் புகாரியில 7204வது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. ஜரீர் இப்னு அப்துல்லா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி. பாயஅத்துன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல ஸமீஇ வ தாஆ, செவியுறுவதின் மீதும் செவியுற்று அதன் விஷயத்தில் கீழ்ப்படிந்து கட்டுப்பட்டு நடப்பதின் மீதும் அல்லாஹுடைய தூதரிடத்தில் நான் பையத் செய்தேன், நான் உறுதிமொழி எடுத்தேன். அல்லாஹுடைய தூதரை நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன், அதுக்கு அப்படியே கட்டுப்பட்டு நடப்பேன் அப்படின்னு நான் உறுதிமொழி எடுத்தேன். உடனே அல்லாஹுடைய தூதர் கூடுதலான ஒரு வாசகத்தை எனக்கு சொல்லி தந்தார்கள்னு ஒரு வாசகத்தை சொல்றாங்க. ஃபீமஸ் தத்தாத்து, இந்த வாசகத்தை நீங்க சேர்த்துக்கோங்க அப்படின்னு ரசூல்லா சொல்லி தராங்க. ஃபீமஸ் தத்தாத்துனா என்ன? என்னால் இயன்ற அளவுக்கு நான் செய்வேன் அப்படின்ற விஷயத்தை ரசூல்லா அந்த நபி தோழருக்கு கற்றுத்தரக்கூடியதாக இந்த செய்தியில நம்மளால பார்க்க முடியுது. ஏன் மனுஷனால எல்லாத்தையுமே அப்படியே செஞ்சிட முடியாது. என்ன கட்டளை போட்டாலும் அப்படியே அதை நிறைவேற்றக்கூடிய ஒரு சக்தி மனுஷனுக்கு இல்லை. மனுஷனா தப்பு பண்றவன் தான். சில விஷயங்களை கேட்டு நடப்பான், சில விஷயங்களை கேட்காமே இருப்பான். அதனால அப்படியே கட்டுப்பட்டு நடப்பேன்லாம் நீங்க என்கிட்ட பையத் எடுக்க வேண்டாம், உங்களால் இயன்ற அளவுக்கு என்ற வார்த்தையை நீங்கள் சேர்த்து கொள்ளுங்கள் என்று நபிகளார் சொல்லி இருக்கிறார்கள். என்றால் ரசூல்லாவே என்ன சொல்றாங்க? எல்லா விஷயத்துக்கும் அப்படியே கட்டுப்பட்டு நீங்கள் நடந்தாக வேண்டும் என்று நிர்பந்தப்படுத்தவில்லை, அல்லாஹுடைய தூதரே நிர்பந்தப்படுத்தல. ஆனால் இந்த ஷேக்மார்கள், இந்த போலி ஆன்மீகவாதிகள் என்ன சொன்னாலும் அப்படியே நீ கட்டுப்பட்டு நடக்கணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தத்துக்கு மக்களை தள்ளுவாங்க. அப்படின்னா ரசூல்லாவை விட உயர்ந்த இடத்தில் இவர்கள் தங்களை வைக்கிறார்கள் என்பது இதில் அப்பட்டமாக தெரிகிறதா இல்லையா? இது எவ்வளவு மோசமான ஒரு காரியம். அதே மாதிரி பொதுமக்களுக்கு நாம் சொல்ல வேண்டிய ஒரு கருத்து இருக்கிறது, முக்கியமான ஒரு தகவல். அதிகமான மக்கள் இது போன்ற பையத் செய்தவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம பையத்து செஞ்சிட்டோம், வேற வழியே இல்லை,
இதுக்கப்புறம் அந்த இமாம் சொன்னதை நம்ம கேட்கல, அந்த ஷேக் சொன்னதை நம்ம கேட்கலன்னா அல்லாஹ் நம்மளை தண்டிப்பான், அல்லாஹ் நம்மளை மறுமை நாளில் கண்டிப்பான், அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு நம்ம உள்ளாக்கப்படுவோம் அப்படின்றது பயந்து என்ன சொன்னாலும் செய்யக்கூடிய ஒரு நிலையில் எத்தனையோ சாமானிய மக்கள் இஸ்லாமியர்கள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ அவங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, முதல்ல இந்த மார்க்கத்துக்கு முரணான விஷயத்துல நம்ம பையத் செஞ்சுட்டு ஐயோ பையத்து செஞ்சுட்டோமே அப்போ அதுக்கு அப்படியே கட்டுப்பட்டு நடக்கணுமே அப்படின்ற அச்சம் இல்லாமல் அதை அப்படியே தூக்கி எறிஞ்சிட்டு நம்ம எது சரியான பாதையோ நேரான வழியோ அதை நோக்கி போகிறது மார்க் அடிப்படையில் கொஞ்சம் கூட தவறு கிடையாது. உதாரணத்துக்கு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். ரசூல்லாவே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு விஷயத்தில் அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு அதை விட சிறந்ததை ரசூல்லா பார்த்தாங்க அப்படின்னா சிறந்ததை தேர்வு செஞ்சுட்டு போயிடுவாங்களாம். அல்லாஹ்வின் மீது நான் சத்தியம் செய்தால் அதற்கு நான் மாறு செய்ய மாட்டேன், ஆனால் நான் எதன் மீது சத்தியம் செய்தேனோ அதை விட சிறந்த ஒன்றை நான் பார்த்தால், அதை விட சிறப்பிற்குரிய ஒரு விஷயத்தை நான் பார்த்தால், இல்லா அத்தைத்துல்லதி ஹுவ ஹைர், எது சிறந்ததோ அதை நான் தேர்ந்தெடுத்து விட்டு அதை நோக்கி நான் போய்விடுவேன் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்ன செய்தியை புகாரியில் 5518வது செய்தியாக நாம் பார்க்கிறோம். அப்போது நம்ம பையத்து செஞ்சிட்டோம், அவங்க சொன்னதெல்லாம் கேட்டாகணும், இல்லைன்னா அல்லாஹ் நம்மளை தண்டிச்சிருவான், அந்த பயம்லாம் இல்லை. மார்க்கத்திற்கு உட்பட்ட விஷயத்தில் சத்தியம் செஞ்சு அதை விட சிறந்ததை பார்த்தாலே சிறந்ததை நோக்கி நீங்கள் போகலாம் ரசூல்லா சொல்லியிருக்கிறாங்க. இந்த பையத்துன்றது மார்க்கத்துக்கு முரணான ஒரு காரியம், மார்க்கத்தில் இல்லாத ரசூல்லா காட்டித்தராத இறைவனுடைய கண்டனத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு காரியம். இந்த காரியத்தில் நம்ம பையத்து செஞ்சுட்டு அதுக்கு நம்ம மீறினோம்னா ஐயோ அல்லாஹ் நம்மளை தண்டிச்சிருவானோ, அல்லாஹ் நம்மளை கண்டிச்சிருவானோன்ற அச்சம் தேவையற்றது. அப்படி யாராவது பையத் செய்தவர்கள் இருக்கிறீங்க அப்படின்னா அவங்க அதை தூக்கி ஓரம் கட்டிட்டு அதை தூக்கி எரிஞ்சிட்டு எது நேரான வழியோ அல்லாஹுடைய தூதரும் இறைவனும் காட்டி தந்த வழியோ அதை தேர்ந்தெடுப்பது மார்க் அடிப்படையில் துளி அளவும் தவறில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த பையத்து செய்கிறதுனால மக்களுக்கு என்ன நன்மை, என்ன சொல்கிறாங்க, என்ன சொல்லி இவங்க மக்களிடத்தில் பையத்து வாங்குறாங்க அப்படின்னா, என்கிட்ட நீ பையத்து செஞ்சா, ஏதோ ஒரு ஷேக் அந்த ஷேக் இடத்துல பையத்து செஞ்சா உறுதிமொழி எடுத்தா அவர் உங்களுடைய உள்ளத்தில் ஊடுருவார், உங்களுடைய உள்ளத்தில் ஊடுருவி ஏராளமான நல்ல விஷயங்களை எல்லாம் உங்கள் உள்ளத்தில் போடுவார், உங்களுடைய உள்ளத்தை அவர் பரிசுத்தப்படுத்துவார், உங்களை ஒரு தூய்மையான மனிதனாக மாற்றுவார். இப்படி ஏராளமான பொய் கதைகளை மக்களுக்கு மத்தியில் சொல்லி மக்களை மடைமாற்றம் செய்து இது போன்ற உடன்படிக்கைகளை இது போன்ற உறுதிமொழிகளை மக்களிடத்தில் எடுத்து ஒரு பொம்மைகளை போன்று மக்களை ஆட்டி படைப்பதையெல்லாம் நம்ம பார்க்கிறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு மனிதனால் தன்னுடைய உள்ளத்தை கூட கட்டுப்படுத்துவதற்கு, தன்னுடைய உள்ளத்தின் மீது ஆதிக்கம் செலுத்துவதற்கு கூட ஆற்றல் கிடையாது. இப்போ என்னால் என்னுடைய உள்ளத்தை கட்டுப்படுத்த முடியுமா? நிச்சயமா முடியாது. எந்த ஒரு மனிதனாலும் அவனுடைய உள்ளத்தை கட்டுப்படுத்தவே முடியாது, அது தூதராக இருந்தாலும் சரி. அல்லாஹுடைய தூதர் கூட கேட்டாங்களே, அல்லாஹும்ம யாம் கல்லிபல் குலூப், உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, சப்பித் கல்பி அலா தீனிக், என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்தின் மீது நீ நிலை பெறச் செய்வாயாக, உறுதிப்படுத்துவாயாக. கேட்டது யாரு? அல்லாஹுடைய தூதர். அல்லாஹுடைய தூதர். இப்போ யார் இவங்க ஷெய்க்மார்கள், இமாம்கள், பெரிய பெரிய ஆலிம்கள்லாம் சொல்கிறாங்களோ அந்த உலமாக்களுக்கெல்லாம் அல்லாமாக்களுக்கெல்லாம் பெரிய ஆலிம் யாரு? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் கூட தன்னுடைய உள்ளத்தின் மீது ஆதிக்கம் செலுத்த முடியாது, தன்னுடைய உள்ளத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்துக்கொள்ள முடியாது. இன்னும் அல்லாஹுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தி முஸ்லீமில் 4798வது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. இன்ன குலூப பனி ஆதம், ஆதமுடைய மக்களின் மனிதர்களின் உள்ளங்கள் குல்லஹா அவை அனைத்துமே பைன இஸ்பஐனி மின் அசாபிஅர் ரஹ்மான், அல்லாஹுடைய விரல்களிலிருந்து 2 விரல்களுக்கு மத்தியில் இருக்கிறது. யுஸர்ரிஃபுஹு ஹைசு யஷா, அவன் நாடிய விதத்தில் விரும்பிய விதத்தில் அவன் அதை புரட்டுகிறான் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த உள்ளங்களை பொறுத்த வரைக்கும் உள்ளங்களின் மீதான ஆதிக்கம் ஆற்றல் என்பது அல்லாஹ்விடத்தில் தான் இருக்கிறது. ஒரு மனிதனால் தன்னுடைய உள்ளத்தை கூட கட்டுப்படுத்த முடியாது, அல்லாஹுடைய தூதரால் கூட தன்னுடைய உள்ளத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்பதற்கு பல ஆதாரங்களை நாம் பார்த்தோம். இப்படி இருக்கும் பட்சத்தில் இது போன்ற போலி இமாம்கள்,
இது போன்ற ஷேக்மார்கள் எப்படி வேறொருவருடைய உள்ளத்தில் ஆதிக்கம் செலுத்த முடியும்? நபிமார்களாலே முடியலையே, அல்லாஹுடைய தூதராலே முடியலையே. அசுல்லாவால முடிஞ்சிருந்தா, இல்ல நபிமார்களால முடிஞ்சிருந்தா, தங்களுடைய குடும்பத்தினரை எத்தனையோ பேரை நேரான வழிக்கு கொண்டு வந்திருக்கலாமா இல்லையா? அல்லாஹுடைய தூதரால் தனக்கு ரொம்ப நெருக்கமான அபு தாலிப் அவர்களை நேர்வழியின் பக்கம் கொண்டு வர முடியவில்லை. அல்லாஹவே குர்ஆன்ல சொல்றான், இன்னக்கலா தஹதி மன் அஹ்பப்த, நபியே நீங்கள் விரும்பியவர்களை எல்லாம் உங்களால் நேர்வழிப்படுத்த முடியாது. நீங்க நினைக்கிறதுனால அவரால் நேர்வழி கொண்டு வந்துட முடியுமா? அவங்களுடைய உள்ளத்தை நேர்வழியின் பால் செலுத்தி விட முடியுமா? அந்த ஆற்றல் உங்களுக்கு இல்லை. வலாக்கின்னல்லாஹி யஹ்தி மன் யஷா, ஆனால் இறைவன் தான் நாடியோருக்கு நேர்வழி கொடுப்பான். அப்போ உள்ளத்தில் நேர்வழியை போடுவது, நேர்வழி கொடுப்பது, ஒருவரை சரியான பாதையில் கொண்டு வருவது எல்லாமே அல்லாஹுடைய கையில் இருக்கு. அதனுடைய ஆற்றல் ஆதிக்கம் அல்லாஹ் தன்வசம் வைத்திருக்கிறான். நபிமார்களுக்கே அல்லாஹ் அந்த ஆற்றலை, அந்த அதிகாரத்தை கொடுக்கவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களால தன்னுடைய தந்தையை நேரான பாதைக்கு கொண்டு வர முடியல, தன்னுடைய தந்தையுடைய உள்ளத்துல நேர்வழியை போட முடியல. மார்க்கத்தை எடுத்து சொல்ல முடியும், அவ்வளவுதான். மார்க்கத்தை எடுத்து சொன்னாங்க, யாபத் என்னுடைய தந்தையே, லிமன் தஅபுது மாலா யஸ்மா வலா யுப்சிர் வலா யுக்னி அன்க ஷைஆ, செவியேற்க முடியாத, பார்க்க முடியாத, எதுக்கும் பிரயோஜனம் இல்லாத இந்த சிலைகளை ஏன் நீங்கள் வணங்குகிறீர்கள்? யாபத் என்னுடைய தந்தையே, இன்னி கது ஜாஅனி மினல் இல்மி மாலம் யஅதிக், உங்களுக்கு கிடைக்காத ஒரு ஞானம் எனக்கு கிடைத்திருக்கிறது. ஃபத்தபிஅனி, என்னை நீங்கள் பின்பற்றுங்கள். லா தஅபுது ஷைத்தான், ஷைத்தான்களை வணங்காதீர்கள் என்று மார்க்க பிரச்சாரம் செய்தார்களே ஒழிய அவங்கள நேர்வழியின் பக்கம் கொண்டு வர முடிஞ்சுதா? அவங்களுடைய உள்ளத்துல சத்தியத்தை போட முடிஞ்சுதா? நேர்வழியை போட முடிஞ்சுதா? தந்தையுடைய பதில் எப்படி இருந்தது? அராகிபுன் அன்தான் ஆலிஹத்தியா இப்ராஹிம், இப்ராஹிமே என்னுடைய கடவுள்களை நீ அலட்சியப்படுத்தாத. எதிர்க்க தான் செஞ்சாங்க. உள்ளத்தின் மீது ஆதிக்கம் செலுத்த நபிமார்களால் கூட முடியாது என்பதற்கு ஏராளமான நபிமார்களுடைய வரலாறுகள் சான்றாக அமைந்திருக்கிறது. அல்லாஹ் மட்டும்தான் உள்ளத்தின் மீது ஆற்றல் படைத்தவன் என்பதற்கு ஏராளமான குர்ஆன் வசனங்கள், ஹதீஸ்கள் ஆதாரமாக இருக்கிறது. இதுவெல்லாம் இருக்கும் பட்சத்தில் பையத் என்ற பெயரால் ஷேக்மார்கள் அவங்களிடத்துல யாரு பையத் வாங்குறாங்களோ, யாரு உறுதிமொழி எடுக்கிறாங்களோ, அவர்களுடைய உள்ளத்தில் இவர்கள் ஊடுருவார்கள், நல்ல விஷயங்களை போடுவாங்க, அவங்களுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவாங்க என்று பொய் பிரச்சாரங்களை மக்களுக்கு மத்தியில் செய்கிறார்கள் என்றால் இது எவ்வளவு மோசமான ஒரு காரியம். அல்லாஹுடைய ஆற்றலை சாதாரண மனிதனுக்கு கொடுப்பதை போன்று இல்லையா? உள்ளத்தின் மீதான ஆற்றல், உள்ளத்தின் மீது ஆதிக்கம் செலுத்துவது அல்லாஹுக்கு மட்டும் சொந்தமானதாக இருக்கும்போது அதை ஒரு சாதாரண மனிதரிடத்தில் கொடுப்பது எவ்வளவு பாரதூரமான காரியம். இதைத்தான் பையத் என்ற பெயரால் மக்களுக்கு மத்தியில் பொய்யான விஷயங்களை சொல்லி மக்களை மடைமாற்றம் செய்து மக்களை இஸ்லாத்தை விட்டே வெளியேற்றக்கூடிய ஒரு மோசமான பாதக செயலை இன்று சிலர் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது மார்க்கத்தில் மிகவும் மோசமான, கண்டிக்கப்படக்கூடிய ஒரு காரியம். அப்போ மார்க்க ரீதியான விஷயங்களில் பையத் எடுப்பதை பொறுத்த வரைக்கும் அது அல்லாஹ்விடத்தில் எடுக்கலாம், அல்லாஹுடைய தூதரிடத்தில் எடுக்கலாம். அதுதான் மார்க் அடிப்படையில் கூடும். அந்த அடிப்படையில் சஹாபாக்கள் அவங்களுடைய காலகட்டத்தில் ரசூல்லா கிட்ட எடுத்தாங்க. இதை ஆதாரமாக வைத்து இன்று இருக்கக்கூடிய ஷேக்மார்களிடத்திலையும் பையத் எடுக்கலாம். அவங்க என்ன சொன்னாலும் அதை நாம் செய்ய வேண்டும், அதை நம்முடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தணும், அவங்களுக்கு அப்படியே கீழ்ப்படிந்து நடக்கணும் என்ற பொய் பிரச்சாரங்களை எல்லாம் மக்களுக்கு மத்தியில் செய்து தவறான பாதையை நோக்கி மக்களை அழைத்து கொண்டிருக்கிறார்கள். இதிலிருந்து மக்கள் விழிப்புணர்வு பெற்று எது நேரான பாதை, எது சரியான விஷயம் என்பதை நன்கு ஆய்வு செய்து அதை தேர்ந்தெடுத்து இறைவனும் இறைவனுடைய தூதரும் காட்டி தந்த அடிப்படையில் தான் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். இது போன்ற ஷேக்மார்கள் சொன்னார்கள், நாங்கள் பையத்தை எடுத்துட்டோம், அவங்க சொன்னதை செஞ்சாகணும், இல்லைன்னா அல்லாஹ் தண்டிச்சிருவான், அப்படிலாம் இல்லாமல் அது போன்ற பையத்தை எடுத்திருந்தா அதை தூக்கி விசிறி அடித்து விட்டு இறைவன் காட்டிய வழியை, இறை தூதர் காட்டிய வழியை தேர்ந்தெடுத்து நாளை மறுமையில் வெற்றியடையக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும்.